This video sponsored by EduQuest. இது ஒரு ஆன்லைன் கோர்சஸ். இதில் அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கவுண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தவறு செய்து விட்டேன், மகனை கவனிக்கணும். ஜாமீன் கொடுங்க, ஸ்ரீகாந்த் கதறல். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ள நடிகர் ஸ்ரீகாந்த் சார்பில் இன்று போதைப் பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் தான் தவறு செய்துவிட்டதாக ஸ்ரீகாந்த் கண்ணீர் மல்க ஜாமீன் கேட்டார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பாரில் நடந்த அடிதடி வழக்கில் அதிமுக ஐடி பிரிவில் முன்னாள் நிர்வாகி பிரசாந்த் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவருடைய செல்போனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அதிலுள்ள வாட்ஸ்அப் தகவல்களை ஆய்வு செய்தனர். அப்பொழுது அவருக்கு போதைப் பொருள் சப்ளை செய்த பிரதீப் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அவர் நடிகர் ஸ்ரீகாந்த் தீங்கரை என்ற படத்தில் நடித்து வருகிறார். அந்த படத்தை பிரசாந்த் தயாரித்து வருகிறார். பிரசாந்த் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் தேவைப்படுவதாக கூறி என்னிடம் இருந்து கொக்கைனை வாங்கி சென்றார் என்று பிரதீப் வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். அவருடைய இரத்த மாதிரிகளை எடுத்து சோதனைக்கு அனுப்பியதில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியானது. இதையடுத்து ஸ்ரீகாந்த் சென்னை எழும்பூர் 14வது பெருநகர நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது அவரை அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை சிறையில் வைத்திருக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. விசாரணையில் 40 முறை போதைப் பொருளை வாங்கியதாகவும் இதற்காக ரூபாய் 4,72,00,000 பிரதீப்புக்கு ஜிபேயில் செலுத்தியதாகவும் வாக்குமூலம் அளித்தார். மேலும் ஸ்ரீகாந்த் தான் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல மாட்டேன், சாட்சிகளை அழிக்க முயற்சிக்க மாட்டேன், போலீசாரின் முழு விசாரணைக்கு ஒத்துழைப்பேன், எனது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, எனவே எனக்கு ஜாமீன் வேண்டும் என நீதிபதிகளிடம் கெஞ்சினார். அதை ஏற்க மறுத்த நீதிபதி ஜாமீன் வழங்க மறுத்தார். வேண்டுமானால் போதைப் பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனுவை தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தினார். இதையடுத்து நடிகர் ஸ்ரீகாந்த் தரப்பில் இன்று ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த ஜாமீன் மனுவில் அவர் கூறியிருப்பதாவது: தவறு செய்துவிட்டேன், உடல்நிலை சரியில்லாத மகனை கவனித்து கொள்ள வேண்டும், குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உள்ளன, நான் கண்டிப்பாக அவர்களுடன் இருந்தாக வேண்டும் என ஸ்ரீகாந்த் கண்ணீர் மல்க தெரிவித்தார். ஸ்ரீகாந்த் வீட்டிலும் 3 பாக்கெட் போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் ஸ்ரீகாந்தின் கைரேகை இருந்தும் தெரிய வந்தது. கடந்த 2002ஆம் ஆண்டு ரோஜா கூட்டம், ஏப்ரல் மாதம் மனச்செல்வம், பார்த்திபன் கனவு உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் நடிகர் ஸ்ரீகாந்த். MCA பட்டதாரியான இவர் திருப்பதியை சேர்ந்தவர். அவரது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். ஸ்ரீகாந்த் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நண்பன் படத்தில் நடித்துள்ளார். இவருக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு வந்தனா எனும் MBA பட்டதாரியுடன் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த திருமணமே பெரும் போராட்டத்திற்கு பிறகுதான் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.